மின்கட்டணத்தை ரத்து செய்யக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பில் நடந்த போராட்டத்தால் பரபரப்பு. போலீசாரின் தடுப்புகளை மீறி சென்ற தலைவர்கள், தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக்கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட அண்ணா சாலை நேரு வீதி வழியாக வந்தபோது மிஷன் வீதி சந்திப்பில் போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அங்கு மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் அனைவரும் போலீசாரின் தடுப்புகளை மீறி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட், விசிக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் கட்சி தொண்டர்கள் ஆவேசமாக போலீசாரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வேனில் ஏற்றி கைது செய்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது. கைது நடவடிக்கையின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மின்கட்டணம் உயர்வை ரத்து செய்யும் வரை இந்தியா கூட்டணியின் போராட்டம் தொடரும் என அறிவித்தார்.